ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு இட்ஸ் மை டியூட்டி. இன்னைக்கு நம்ம ரொம்ப பயங்கரமான ஜாப்பனீஸ் அமானுஷ்ய கதையை தான் கேட்க போறோம். இந்த கதையை கேட்டுக்கிட்டே வாங்க. இந்த கதையோட எக்ஸ்பிளனேஷனை கடைசியில சொல்றேன். ஒரு அழகான ஜாப்பனீஸ் கிராமம். சாயந்தரம் 6 மணி இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு மலைக்கு மேல ஒரு சின்ன பையன் காட்டுல மட்டும் முளைக்கிற ஒரு காளானை பறிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தான். அப்படி அந்த பையன் அந்த காளானை பறிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நடந்து வர மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆனிச்சு. என்னடா நம்மளுக்கு ஏதோ ஒரு உருவம் பின்னாடி நடந்து வர மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சு அந்த பையன் திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்க்கும்போது அங்க எந்த ஒரு நபரும் இல்ல. சரி, நம்மளோட கற்பனை தான் அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் காளானை பறிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பையன் திரும்பவும் காளான் பறிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் மறுபடியும் அவனுக்கு கேட்குது. யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம். இந்த டைம் அந்த பையன் கண்டுக்கல. அவன் வாக்குல அவன் வேலையை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தான். ஆனா இந்த டைம் அவன் காதுகிட்ட யாரோ வந்து தம்பி கொஞ்சம் திரும்பி பாருப்பா அப்படின்னு யாரோ வந்து அவன் காதுகிட்ட சொன்னாங்க. இந்த டைம் அந்த பையன் காளானை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். அவன் ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் அவனுக்கு முன்னாடி வந்து அந்த உருவத்தோட முடிய வச்சு அவன் அப்படியே கட்டி போட்டுருச்சு. அந்த உருவம் ஒரு பெண்ணோடது. அந்த பெண்ணுக்கு 20-25 வயசு வரலாம் இருக்கும். பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முகத்தை மட்டும் ஒரு துணியை வச்சு மூடி இருந்தது. அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்ததும் கொஞ்ச நேரத்துக்கு அவ அழகுல மயங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட காலை பார்த்தான். அந்த பொண்ணுக்கு காலே இல்லை. அந்த பொண் அந்த அழகிய முகத்துல நான் அழகா இருக்கணும் அப்படின்னு கேட்டுச்சு. இந்த பையனும் நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அந்த பையன் அழகா இருக்குன்னு சொன்ன வாட்டி இந்த பொண்ணு அதோட முடிய வச்சு அவன் கையையும் காலையும் கட்டி போட்டுருச்சு. இப்ப ரொம்ப பக்கத்துல வந்து அதோடைய மாஸ்க் கழட்டி இப்ப நான் அழகா இருக்கனா அப்படின்னு கேட்டுச்சு. ஆனா இந்த டைம் அந்த பையன் நீங்க அழகா இல்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு காரணம் அந்த பொண்ணோட வாய் காது வரைக்கும் கிழிக்கப்பட்டிருந்தது. நீங்க அழகா இல்லைன்னு சொன்னதை கேட்ட அந்த பொண்ணு பயங்கர கோபம் அடைஞ்சு அவனுடைய வாயையும் காது வரைக்கும் கிழிச்சு அவனை கொன்றுச்சு. இவ்வளவு நேரம் நான் பொண்ணுன்னு சொன்னேன், அது பொண்ணு கிடையாது, அது ஒரு பேய் 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 பேய். அந்த பேயோட பெயர் குஜிசாக்கி ஓனா.